அனைவருக்கும் வணக்கம். காணொலி தொடக்கத்திலே செந்தில்வேலனுடைய வழிகள் கஷ்டங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி என்ன செந்தில்வேலுக்கு கஷ்டம் இருக்குது, அப்படி என்ன வழிகள் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வியிலும், அதாவது 2021க்கு முன்னக்கூட்டி வரைக்குமே செந்தில்வேலுடைய அந்த யூடியூப் வீடியோ பார்ப்பதில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். குரோட்டின் குரலாக பேசுவார், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலுக்காக பேசுவார், அரசை எதிர்த்து கேள்வி கேட்பார் அப்படின்ற ஒரு போக்கு அப்புறம் சித்தரிச்சார் அவர். நம்மளும் அவளை நினச்சி சில்லறை சதற விட்டோம். ஆனால் 21க்கு பிறகு அப்படி செந்தில்வேல் மாறுறாரு. எப்போ மாறாருன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகியனான்னு சொல்லி என்னைக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்றாரோ அதற்கு பிறகு செந்தில்வேல் அப்படி திமுகவுடைய செம்பாக முதல் இருந்தார். அதற்கு பிறகு அவராகவே சொன்ன செம்பு கிடையாது அண்டான்னு சொல்லி அறிவித்தார். இப்போ குரலொற்றின் குரலுங்கிறதெல்லாம் மாயமாக காத்தோர கத்த கரைஞ்சி போயிடுச்சு. செந்தில்வேலை பொறுத்த வரைக்குமே நான் உண்மையிலேயே அவருடைய குடும்பங்களை நினச்சி நான் பரிதாபப்படுறேன். அவர் குடும்ப சூழ்நிலை எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன குடும்ப சூழ்நிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவர் நம்பி அவர் மனைவி இருக்கிறாங்க, அவருடைய அம்மா இருக்காங்க. இப்போ சமீபத்தில் யாராவது இறந்தாங்க சார், நினைவில் யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த குடும்பம் முழுக்கவே யார் நம்பி இருக்குன்னா செந்தில்வேலை நம்பி மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகியனால் என்னைக்கு பேசினாரோ அதற்கு பிறகும் செந்தில்வேல் குரோட்டின் குரலாக பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா இன்றைக்கி செந்தில்வேலுக்கு பால் ஊற்றி 2 வருஷம் ஆயிருக்கும். என்னங்க டக்குன்னு இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வியிலும் நான் உண்மையை சொல்கிறேன். சந்தேகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். செந்தில்வேல் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அவர் முதல் குரோட்டின் குரங்குகின்ற பேச்சை நிறுத்திட்டார். என்ன காரணம்னா, இப்போ இன்றைய தினத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி பல்லடத்துக்கு உட்பட்ட செய்தியாளர் நேசப்பிரபு உண்மையிலேயே சோறு திங்கக்கூடிய, சோத்தில் உப்பு போட்டு திங்கக்கூடிய அரசிற்கு எதிராக உள்ளூர் நடக்கக்கூடிய நிலவரங்களை எடுத்து போட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்த ஊடகவியலாளர் நியூஸ் 7 வேலை செய்த நேசப்பிரபு அவர்கள் இப்படி மக்களுக்காக பேசுகிற ஒரே காரணத்துக்காண்டி அவரை சில கயவர்கள், சில கபோதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டமிட்டு அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுறாங்க. அதற்கு இந்த நேசப்பிரபு அவர்கள் காவல்துறை நாடி போகும். நமக்கெல்லாம் பிரச்சனை யாருக்கு போவோம்? காவல்துறையிட்ட போய் கேள்வி கேட்போம். காவல்துறையிட்ட போய் முறையிடுறாரு. என்னை சில பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, பின்தொடர மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்குறாங்க. சார் சொல்லுங்க சார். சார் இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு 2 பேர் ஹெல்மெட் வந்துட்டு R15 இன்னொரு வரைக்கும் வீட்டு முன்னாடி நின்று இருந்தானுங்க. நான் கார் எடுத்துட்டு என்ன ஆனாலும் பாக்கலான்னு வந்தேன். பின்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டோனையுமே வண்டி கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க. எமகா பிளாக் கலர் R15. நான் இப்போ ஸ்ரீபதி கிட்ட நின்று இருந்தா பல்லடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். நம்பர் சார் இருக்குங்க சார், இருக்குங்க சார். சார் இருக்குங்க சார், இப்ப கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார், கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்ன சார் லைவ் முடிஞ்சது. என்ன 5 காருங்க சார். இனோவா, எட்டிகா. இந்த போறீங்க. இந்த காவல்துறை அதிகாரியோ, அதாவது அவசர உதவிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த அழைப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா, காமநாயக்கம்பட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ கதை கேட்குற மனுங்க கதை கட்டுப்பட்டு சரிங்க இருங்க பார்த்துக்கலாங்க வச்சுக்கலாங்கன்னு சொல்லி சாதாரண விஷயமாக கடந்து போகிறாங்க. ஆனால் அவர் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதை பார்த்துக்கிட்டு பொதுமக்களுக்கு கூடிய இடத்துக்கு போகிறாரு. அவரை வெட்ட வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கூட காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க சார், லைஃப் முடிஞ்சு போச்சான்னு சொல்லி பயங்கரமாக முறையில் கத்துறாரு. பல்க்குள்ளே போகிறாங்க. அங்கேயும் பின்தொடர்ந்து அவருடைய இந்த இடத்துல பார்த்து சதையே இருக்காது, அவருக்கு சதையே இருக்க வெட்டி போட்டாங்க. இது முழுக்க முழுக்க யார் பொறுப்பேற்கணும்னா, இந்த காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று பதவி விலகுனதுலாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இவ்வளோ அநியாயம், இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு. ஒரு மிக்ஜாம் புயல்னு புயல் இருந்துச்சு. இந்த மிக்ஜாம் புயல்லையே சபீர் அகமதுன்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர், அவரை ஒரு அயோக்கிய, ஒரு அரசு அதிகாரி, ஒரு அயோக்கிய RS பாரதியுடைய மகன் என்ற ஒற்றை காரணத்துக்காண்டி பத்திரிக்கை விடக்கூடாது, இவன்லாம் நடமாட விட தப்புன்னு சொல்லி பொது தளத்தில் நேரடியாக மிரட்டல் விட்டான் ஒரு அயோக்கியன். அந்த அயோக்கிய பிள்ளை அன்னைக்கே இந்த காவல்துறை பிடிச்சி உள்ளே போட்டுருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த நேசப்பிறப்புக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்காது. காரணம் என்ன? தமிழ்நாடு காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான முறையில்
நிர்வகிக்கக்கூடிய தன்மை இல்லை. இதனுடைய பொறுப்பற்ற தன்மையை நம்ம காட்டுது. ஏங்க, ஒரு ஊடகத்தில் பயணிக்கக்கூடிய ஒருத்தர் அரசு இருக்கக்கூடிய குறைபாடை எடுத்து காட்டார். மிக்ஜாம் புயலில் இவனே பெரிய பத்திரிக்கையாளரா, இவன் நடமாட விடக்கூடாதுன்னு சொல்லி பொது தளத்தில் மிரட்டுறான் ஒருத்தன். பொது தளத்தில் அவனை அன்னைக்கே இந்த அரசு பிடிச்சி ஒருத்தன் இப்படி பேசினாம்னா கை கால் பாத்ரூம் வழுக்கி விழுந்துருச்சு, கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கால் கட்டு மாவு கட்டை போட்டு விட்டுருப்பாங்க. இந்த சாய் லட்சுமிகாந்த்ங்கிற அந்த அயோக்கியம் பேசுவதற்கு ஒரு நடவடிக்கை இந்த அரசு எடுக்கலை. அப்போ ஊடகவியலாளரை தொடர்ச்சியாக தாக்குறாங்க. இப்போ நேசப்பிரபுவை வெட்டி போட்டான் கைவன் வந்து. போலீஸ்காரங்க தகவல் கொடுத்தும் போலீஸ்காரங்களுடைய அஜாக்கிரதையால் இந்த உயிர் மிகப்பெரிய பாதிப்பு இருந்திருக்கு. இது முழு பொறுப்பு காவல்துறையுடைய பொறுப்பு தான். நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இவருக்கு வெட்டுப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் நம்பினது ஒரே ஒருத்தவங்க தான், காவல்துறை மட்டும்தான். ஏன், தமிழ்நாட்டுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பில் இருக்கிறாரு, மக்களுக்காண்டி குரல் கொடுப்பாரு, காவல்துறை தனது கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னு நினச்சி அந்த ஒற்றை நம்பிக்கையிலேயே அன்னைக்கு அந்த மனிதர் வெட்டிக்காயப்பட்டு இருக்கார். இது பொறுப்பு அவர் ஏற்றுக்கணும். அதே மாதிரி ஊடகவியலாளர் அண்ணன் சீமானவர் ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா உடனே வள்ளுவர் சங்கத்தில் கூட்டம், உடனே உட்காந்து மேய்ப்பேனில் நல்ல சில்லு கல்சடை முண்டங்கள் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. நாம் தமிழக வெளியிட்டப்பட்ட இந்த கழிவு ராஜீவ்காந்திலேருந்து எல்லா பரசுமையும் பேசுவோம் உட்காந்து. எப்படிங்க பத்திரிக்கை நீங்கள் மதிக்காமல் பேசிட்டீங்க, பத்திரிக்கை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க, நீங்கள் உடனே சீமான் பொது மன்னிப்பு கேட்கணுங்க, உடனே சீமானுக்கு எதிராக உட்காந்து வள்ளுவர் கூட்டத்தில் உடனே கூட்டத்தை போடுவாங்க, உட்காந்து நக்கி திம்பாங்க. இப்போ இந்த பத்திரிக்கையாளர் முழுக்க எந்த சந்துக்குள்ளே எந்த பொந்துக்குள்ளே எந்த பழத்தை வயலச்சு உட்காந்துருக்கீங்க நீங்கள்? எந்த ஞானப்பழத்தை வயலச்சிருக்கிறீங்க? ஒரு பத்திரிக்கையாளர் வெட்டி போட்டால் காவல்துறையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல. 2 நாளைக்கு முன்னக்கூட்டி வள்ளுவர் கூட்டத்தில் அண்ணாமலை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை போட்டிங்க. ஒரு பத்திரிக்கையாளரை வெட்டியே போட்டான ஒருத்தர் வந்து எவன் வெட்டினானே தெரியலையா? ஒரு செய்திகள் இது வரைக்கும் வந்திருக்கா ஊடகத்திலிருந்து? ஊடகங்களும் ஒன்றா சேர்ந்து ஊடகங்களே ஒற்றுமையே இல்லை. வியூஸ் பிச்சைக்காண்டி எப்படிதான் இருந்துக்கிட்டு இருக்குது. வியூஸ் பிச்சைக்கு டிஆர்பி ரேட்டிங்காண்டி இவர் அரசியல்வாதி பேசிட்டா உடனே தூக்கி போட வேண்டியது, மனுஷர்கள் பேசினா உடனே பரபரப்பு நியூஸ் ஆக்க வேண்டியது, ஒன்றுத்துக்கு இல்லாத நியூஸ் தூக்கி குப்பை நியூஸ் தூக்கி மக்கள்கிட்ட போய் திணிக்க வேண்டியது. இப்போ இது முழுக்க பொறுப்பு எங்கன்னா காவல்துறை அதிகாரி கையில் தான் இருக்குது. அவங்களை கண்டித்து இந்த பத்திரிக்கையில் முழுக்க நாளைக்கு வள்ளுவர் கூட்டத்தில் கூட்டம் கூட்டுவாங்களா? இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலினை கண்டித்து இவங்கெல்லாம் கூட்டம் போடுவாங்களா? எதுக்கு இந்த வெட்டி வேலை? யோசிச்சு பாருங்க. இது உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு என்ன கூதி குச்சிருப்பாங்க. இந்த குரோட்டம் செஞ்சிடலாம். நான் உண்மையே சொல்கிறேன், செஞ்சிலண்ணே உனக்கெல்லாம் சொல்கிறேன், நல்ல சாவே வராது. நான் சாப ஒரு நினைக்காது, இந்த தைப்பூசத்தில் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒருத்தவங்க வந்து அடிமையாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அது வந்து அடிமையாக இருக்க தப்பு கிடையாது. கொத்தடிமையாக இருக்கிறதுலாம் வந்து மிக பெரிதளவில் மனித பிறவிக்கே ஈடில்லாத ஒன்று. அது வந்து இந்த தைப்பூசம் எதில் நான் சொல்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக நீ போயிடுவேன். நம்ம இப்படி வயிறறிஞ்சு பேசுகிறோம்னா நியூஸ் 7ல் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி செய்தி முழுக்க அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. வெட்டுனவன் திமுக கட்சிக்காரன் கிடையாது, இப்போ வரைக்கும் தகவல் தெரியலை. ஆனால் இன்னை வரைக்கும் அந்த பதிவு போடலை செந்தில்வேலு. ஆனால் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, முரசொலியில் என்னோடய கட்டுரை வந்துருக்குன்னு சொல்லி எக்ஸலத்தில் ட்விட்டரில் பதிவு பண்ணுறார். எப்படி ட்விட்டரில் முரசொலி என்னோடய கட்டுரை வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அங்கே பத்திரிக்கை நேசப்பிரபு அவருடைய ஊடகத்தில் வேலை செஞ்சவர். இப்போ இதே செந்தில்வேலு நியூஸ் ஒன்று வேலை பார்த்தாரலா, அந்த நியூஸ் ஒன்று வேலை பார்த்த ஊடகத்தை வேலை செய்த ஒருத்தர் தான் இன்றைக்கி ஒரு கைவர்களால் வெட்டப்பட்டு காயம்பட்டு அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்றிருக்காரு. அவருக்கு குரல் கொடுக்க முடியாமல் முரசொலி என்னுடைய கட்டை வந்து மெய்சிலிருக்கு பேசுகிறாங்கன்னா இவனுடைய மனநிலை எப்பேற்பட்ட மனநிலை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், செந்தில்வர்களுடைய குரலற்றின் குரலாக ஏன் இன்றைக்கி பேசலை, எதுக்கு இப்படி பேசலான்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்நேரத்துக்கு செந்தில்வேலு இறந்து 2 வருஷம் வந்து திதி கொடுத்துருப்பாங்க வீட்டில் வந்து. திமுக கட்சிக்காரன் முழுக்கவே ரவுடி பயிலாக தான் இருக்கான். ஒன்று களவான்றான், என்ன செஞ்சு யோசிச்சு பாருங்கள். ஒன்று களவான்றான், ஆபாசமாக பத்திரிக்கையாளருக்கு கொலை மிரட்டல் விடுறான், இல்லை யாராவது எதிர்த்து பேசிட்டா வெட்டி போட்டுறேன். இதை தவிர திமுக தொண்டை சேர்ந்து ஒரு நன்மைகள் சொல்லுங்கள். திமுக தொண்டை சேர்ந்து முழுக்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் பணம் தட்டுட்டான். உன்னை காட்டுங்க பார்ப்போம். இந்த 2 ஆண்டுகளில் திமுக தொண்டர்கள் முழுக்க, திமுக தொண்டனை பேசிகிட்டு இருக்கேன், திமுக தொண்டர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊர்களில்
அங்கே வந்து தொடர்ச்சி இந்த மரங்கள் நட்டிக்கிட்டே வராங்க. இல்லை அங்கே அரசு பள்ளி உதவி பெறக்கூடிய ஒருத்தன் உதவி பண்ணிட்டாங்க. திமுக தொண்டை ஒருத்தன் காட்டுங்க, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு இங்கே உள்ளே வந்தால் எப்படி காசு ஆட்டையை போடலாம், எண்ணத்து மூலமாக நம்ம சம்பாதிக்க முடியும். இதுக்கு தான் திமுக ஆட்சிக்கு உள்ள வாரங்களை தவிர அரசியல் என்பது வந்து முழுக்க முழுக்க காசாக்கி வியாபாரமாக்கி அதை கொண்டு வந்தது கருணாநிதி அவர்கள். அதை தொண்டர்கள் முழுக்க அப்படி கணக்கச்சம் பிடிச்சிக்கிட்டு ஒரு நல்ல விஷயங்கள் இந்த 2 ஆண்டுகளில் திமுக தொண்டர்கள் செய்த ஒன்று செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே இருக்காது. இந்த சேலம்னு ஒரு கூட்டம், பசங்க முழுக்க ஒன்றா உட்காந்து சீட்டில் ஆடுறதுக்கு கூட்டத்தை போட்டுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செலவில் 58 கோடி 5000 வாலண்டியர்ஸ் வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை முழுக்க நடத்தியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எவ்வளோ பாதிப்படைஞ்சிது, திருநெல்வேலி தொகுதியில் எவ்வளோ பேர் பாதிப்படைஞ்சிச்சு, நம்ம ஊர்கள் முழுக்கவே திமுக தொண்டர்கள் முழுக்க வாங்க எல்லோரும் வாங்க, நீங்கள் நம்ம ஒரு சமூக சேவகராக எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாலண்டியர்ஸை ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி திமுக தொண்டர்கள் ஒன்று இணைஞ்சாங்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றாங்க இணைஞ்சு பொருள் கொடுத்தாங்களா? இல்லை அவங்க மீட்டு கொண்டு உதவி செஞ்சாங்களா? எதுவும் செய்யலை. 1000 ரூபா 6000 ரூபா கொடுத்த உடனே ரேஷன் கடை வாசல் நின்று கரை வெட்டி போட்டு வெக்கமையில சுற்றிக்கிட்டாங்க. போய் நின்றுக்கிட்டு பாருங்கள், தலைவர் நம்ம தலைவர் கொடுக்குறாரு, நம்ம தலைவர் தான் மறக்காங்க, அடுத்த முறை பார்த்து தான் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அடுத்த முறை இதோட பாதிப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு 12,000 கொடுக்க ரெடி பண்ணுறோம், இப்படி பேசி சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அரசியல் கட்சி நம்பி நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதையும் தாண்டி இங்கே குரல் பேசக்கூடியவங்க நம்பி நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி பேசக்கூடியவங்களை சாணியில் முக்கி அடிக்காதீங்க, சாணிக்கு அசிங்கம், மனிதன் மலத்தை முக்கி அடிங்க, அப்போ தான் சரிப்பட்டு வருவோம். அவங்களாம் வந்து நம்ம லிஸ்ட்லே சேர்க்கக்கூடாத ஒருத்தருங்க வந்து உண்மையிலேயே இந்த பிழைப்பதற்கு எனக்கு ஒன்று மட்டும் நான் திரும்ப கடைசியாக பதிவு பண்ணுற ஒன்று தான், இவர்களுடைய கஷ்டங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டதும். ஏன்னா இன்றைக்கி இப்படி செந்தில்வர்கள் எடப்பாடி பழனிசாமி பற்றி கேள்வி கேட்டவர் இன்றைக்கி ஸ்டாலினை பற்றியோ உதயநிதி ஸ்டாலின் செய்யக்கூடிய அநீதியை பற்றியோ இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தால் இந்நேரத்துக்கு 3வது நினைவஞ்சலியை நானே செந்தில்வர்களுக்கு ஒட்டி ஒரு நல்ல உடவியெல்லாம் இழந்துன்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்போம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் அண்டவ போய் மாறிட்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிழைப்பதற்கு வேறு வேலை பார்க்கலாம் கீழே போயிட்டு. நன்றி.